இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை தேவ சமூகத்தில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 118 8வது வசனத்தை ஒருவர் நாம் வாசிக்கலாம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். It is better to trust in the Lord than to put confidence in man. மனுஷன் மீது வைக்கிற நம்பிக்கையை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். இந்த சங்கீதம் 118 8வது வசனம், இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், முழு வேதாகமத்தின் மைய வசனம் இந்த வசனம்தான். ஸோ இந்த 8வது வசனத்தின் முன்பகுதி எத்தனை வசனங்களோ அதே அளவு தான் 8வது வசனத்தின் பின்பகுதி ரெவலேஷன் வரைக்கும், அதுபோல் முன்பகுதி ஆதியாகமம் வரைக்கும் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ இதான் மத்திய வசனம். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள். இது 8வது மாதம், அப்படி தானே? 8வது மாதம். இந்த நம்பர் 8 என்கிறது உலக பிரகாரமாய் பொதுவாய் எல்லாராலும் ஒரு எதிர்மறையாக பார்க்கப்படுகிற ஒரு எண், அப்படி தானே? நம்பர் 8 பொதுவாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 2 வீலர் 4 வீலர் வாகனங்களிலே பதிவெண்கள் கூட அதனுடைய கூட்டுத்தொகை 8ஆக வரக்கூடாது என்பதில் சில கருத்துக்கள் உண்டு. உங்களுடைய வாகனங்களுடைய எண்ணிக்கையை கூட்டுத்தொகையை பார்த்தால் 8 முடியாது, ரொம்ப ரேராக தான் 8 முடியும். 8ஆம் நம்பர் வீடு, அந்த 8ங்கிற வார்த்தை பொதுவாக யாவராலும் அது சற்று புறக்கணிக்கப்படுகிற, ஒதுக்கி வைக்கப்படுகிற. அருமையானவர்களே, தேவன் இந்த 8வது மாதம் மற்ற உலகத்தாருடைய கணிப்பின்படி இந்த நாட்கள் அது அவ்வளவு மோசமான நாட்கள் அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாட்களும் விலையேறப்பெற்றதும் அருமையமானது. குறிப்பாக இந்த மாதத்தில் பாருங்களேன், இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய விசுவாச குடும்பங்களை, உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை எவ்வளவாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி அக்கார்டிங் டு ஹிஸ் வேர்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டியுள்ள புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அற்புத விதமாய் ஆண்டவர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். 2 விஷயம் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு, ஒன்று மனிதன், இன்னொன்று கர்த்தர். இந்த 2 பேருக்கும் இடையே தான். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், மனுஷன் மேலே நம்ம வைக்கிற கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. சிலரை மலை போல நாம் நம்பி இருப்போம், சிலர் மருத்துவரை நாம் நம்பி இருப்போம், சிலர் ஒரு பெரிய முதலாளிகளை, எப்படி வேலைக்காரருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரருடைய கண்கள்
எஜமாட்டியினுடைய அவளிடத்திலிருந்து ஏதாவது உதவி கிடைக்கும் என்று நோக்கி இருக்குமா போலவும் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் எஜமானையும் எஜமாட்டியும் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற அதிகாரியையும் அல்ல, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷீக உதவிகள் நமக்கு பல இடங்கள்லேருந்து வரலாம், மனுஷீக உதவிகள். ஆனால் நமக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நம்முடைய கண்கள் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடையே நோக்கி இருக்கும்போது நிச்சயமாய் மண்ணை நம்பி மரம் இருக்குது, மழையை நம்பி பயிர் இருக்குது, உண்மை நம்பி நான் இருக்கேன் ராசாவிங்கிற அந்த பாட்டில் ஒரு ஸ்டான்ஸ் அப்படியா இருக்குது. மனுஷனை நம்பினதுனால நான் என்ன ஆனேன்? மோசம் போனேன். இந்த பாட்டை பாடுவோமா? தம்பி போடுங்க, அந்த ஸ்டான்ஸா மட்டும் போடுங்க. மனுஷனை அந்த ஸ்டான்ஸா மட்டும் போடுங்க தம்பி. மனிதர் அன்பு போதும் என்று மனசுக்குள்ளே நினைச்சேன், மாயை மாயை. திரும்பவும் மனுஷர் நாசியில் சுவாசம் உள்ளவனை நம்பாதே என்று சொன்னேன், நம்பி மோசம். நாசியில் சுவாசம் உள்ளவன் போனதாலே சிந்துகிற கண்ணீர், உம்மை நம்பி நானும் வந்தேன். உம்மை நம்பி நானும் வந்தேன் ராசாவே, உம்மை ஒருபோதும் மறப்பதில்லை ராசாவே. மன்ன நம்பி கொஞ்சம் அந்த ரிதம் போட்டேனையா, உம்மை நம்பி நான் இருக்கேன் ராசாவே. சரி, போதும் போதும் போதும். மனுஷனை உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், இல்லை இந்த வார்த்தை ஒரு எனக்கு இந்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை, நான் மனுஷனை நம்பி நான் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு யாராகிலும் சொல்ல முடியுமா? மனுஷனை நம்பி, மனுஷனுடைய வார்த்தைக்கு நம்பி நான் நல்லா இருக்கிறேன் ஒருவருமே சொல்ல முடியாது. ஏனென்றால் ஏன் மனுஷ வாழ்க்கை குறுகினது? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் காலையிலே புல்லின் பூவை போல பூக்கிறான், மாலையிலே எல்லாம் மாயை. மனிதன் எளிதில் மாறக்கூடியவன் இல்லைங்களா? உண்மை இல்லாதவன். இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். அவனுடைய வார்த்தை ஒரு நம்பகத்தன்மை. சிலர் விதிவிலக்குகள் உண்டு. சொன்ன வார்த்தை அப்படியே காப்பாற்றுகிற, வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கை இது மனுஷன் என்று சொல்லும்போது ஊழியர்களையும் அது குறிக்கிறது. நான் சொன்னது போல் சில ஊழியர்கள் தங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். சிலர் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கிறார்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் உயர்த்துவேன், உனக்கு உதவி செய்வேன்,
நான் ஆரம்ப நாட்களிலே மனுஷருடைய வார்த்தைகளை நம்பி பல சிக்கல்களிலே சிக்கி இருக்கிறேன். ஆலய கட்டுமான பணியின் போது 2004 தலைவர்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டு, அப்போ தான் நம்ம சபை கட்டி கொண்டிருக்கிறோம். 2004 இந்த இடம் ஆண்டவருடைய கிருபையினாலே கிடைத்தது. நேர்த்தியாய் செய்கிறான். எந்த மனுஷனிடத்திலும் தலைவர்களிடத்திலும் இவ்வளோ பெரிய வேன் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இத்தனை ஆண்டு காலம் 2010 இதுவரைக்கும் நம்ம ரொம்ப பத்திரமாக அதை பாதுகாத்து வைத்திருக்கிறோம். முன்பின் அறியாத ஒரு மனுஷன் இப்போ நம்ம 50,000 ரூபா கொடுத்துட்டு அத்தனை பில்லு அது இது, ஆனால் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பு. அன்னைக்கு அந்த மனுஷன் பில்லு உங்கள் பேர் எதுவும் வேண்டாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டால் போதும், உங்கள் ஊழியத்துக்கு அது பிரயோஜனம் இருந்தால் போதும் என்று சொல்லி தன்னலம் பாராத இன்றைக்கு எத்தனையோ தேவ மனிதர்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பேரில், அதனால தான் சொல்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். இந்த நிலை கிட்டத்தட்ட 22 வருஷங்களுக்கு பிற்பாடு அது சற்று பழுதடைந்தது, கரையாடிச்சிருச்சு. அது தெரியும், நம்ம சபை மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அது முதல்ல 2004 அதை போடுறதற்கு எவ்வளவு சிரமப்பட்டோம். அற்புத விதமாக தேவன் அந்த ரயில்வேயில் யூஸ் பண்ணுற அந்த ரன்னர் கட்டைகள், வைரம் பாய்ந்த கட்டைகள், 22 வருஷமாக ஒரு பழுது இல்லை. ஆனால் ஒரு அந்த கால் மட்டும், நிலையின் ஒரு பகுதி மட்டும் கரையான் நரிச்சிச்சு. அதற்காக அதை முழுவதும் மாற்ற வேண்டியதாக இருந்தது. அதனுடைய பழமை குறையாமல் அதே மாதிரி. அடுத்த நாள் நமக்கு ஆராதனை, கிடியன் சண்டே. அதில் இந்த காரியத்தை குறித்து அனௌன்ஸ் பண்ணோம். வந்திருந்த கிதியோனியர்களில் ஒருவர், அவர்கிட்ட நான் சொல்லலை, நீங்கள் கொடுங்க கிதியோன்கிட்ட இருந்தேன்னு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆராதனையில் அவர் சொன்னார், நான் ஜென்ரலாக இது இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன் இல்லையா, கல்லறை தோட்டம் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ணேன். அவர் உடனடியாக எழுமி நின்று செய்திக்கு முன்பாகவே, பாஸ்டர் நீங்கள் எவ்வளோ சபைக்கு செஞ்சுருக்கிறீங்க சபை மக்கள், ஸோ இந்த வேலையை நான் தனி நபராக, அவர் மரக்கடை வச்சிருக்கிறார், நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அவ்வண்ணமே ஒரே மாதத்தில் அந்த வேலைகளெல்லாம் நேர்த்தியாக. அது மட்டுமல்ல, இந்த 3 நிலைகள் இவைகளும் புதிதாக அவரே அந்த வேலைகளை பார்த்து அதற்குரிய கூலி, கார்பென்ட்ரி அந்த வேலைக்கும் அவரே கூலிக்கும் கொடுத்து ஆட்களை நியமித்து நமக்கு நாம் எதிர்பார்த்திருக்கிறபடி நேர்த்தியாய் அதை செய்து முடிக்க, கர்த்தரை நம்பும்போது, கர்த்தரை சார்ந்திருக்கும்போது, ஆமென், ஆண்டவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் இப்போ பாருங்கள், இந்த கல்லறை தோட்டம் இதெல்லாம் இன்றைய நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான கிருபை. அது கர்த்தரை நம்பும்போது, சரிங்களா? சரி, நான் சுருக்கமாக 4 விஷயத்தை கர்த்தரை நம்புகிறதினால் நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத சொல்லி கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் முழு இருதயத்தோடும்
முழு மனதோடும் கர்த்தரை ஆராதிக்கிற போது கூட உன் முழு பலத்தோடும், உன் முழு ஆவியோடும், முழு சிந்தையோடும், அந்த ஒரு முழுமையான அரைகுறையான அல்ல, அதுதான் பற்றுதல். இந்த குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு பிடின்னு, குரங்கு பிடி, அதை விடாமல் பற்றி கொள்ளுகிற சொல்லுவாங்க. இந்த குரங்குகள் தன்னுடைய குட்டிகளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாய்கள் எப்படி தூக்கி செல்லும், கவிட்டு போகும், அப்படி தானே, கழுத்தில் கவிட்டு போகும். இந்த குரங்குகள் என்ன செய்யுமா, தாய் குரங்கு குட்டியை வயிற்றில் அதை பிடிச்சிக்க சொல்லுமா, அதை பிடிச்சிக்க சொல்லுமா. தம்பி அந்த பிக்சர் இருந்தால் போடுங்க, பிடிச்சிக்க சொல்லுமா. ஸோ தாயினுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. இந்த குட்டி தான் தாயை என்ன பண்ண வேண்டும், இறுக பற்றி கொள்ள வேண்டும். ஸோ இங்கே ஒரு மரத்திலிருந்து இன்னொரு மரத்திற்கு குரங்கு தாவுமா, குட்டியை அப்படி கொண்டு போகுமா. குட்டி என்ன பண்ணிடணும், இறுக அப்படியே பிடிச்சுக்கணும். அந்த குட்டி தவறி கீழே விழுந்திருந்தென்றால், அந்த பிடிமானம் இல்லை என்றால், சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது, அந்த குட்டியை திரும்பவும் குரங்குகள் சேர்த்து கொள்ளாதான் தான் குடும்பத்தில். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேருக்கு இன்றைக்கி தான் ஏதோ பாசு கதை விடுறாருங்கிற போல தெரிகிறது. சொல்லுவாங்க அப்படி, குரங்கு பிடி அப்படின்னு சொல்லி. இன்னும் சொல்லுவாங்க, பிடிச்சாலும் எதை பிடிக்கணுமா, புளியங்கொம்பை பிடிக்கணுமா. முருங்கை மரத்தை பிடிச்சிடக்கூடாது, சடக்குன்னு ஒடிஞ்சிரும். ஆனால் புளியங்கொம்பை பிடிச்சி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் அப்படி பிடி. இன்னும் சொல்லுவாங்க, உடும்பு பிடி, உடும்பு பிடி. அருமையானவர்களே, கர்த்தர் பேரில் அப்பேற்பட்ட ஒரு பற்றுதல் சும்மா அப்படியே தடவி கொடுக்கறதில்ல, ஏதோ பேருக்கு வாயிலே அப்படி வந்ததில்லை. பாடும்போதும் உன் முழு பலத்தோடு அவரை பற்றிக்கொள், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை, பாதைகள்னா உன்னுடைய ஸ்டடீஸ், உன்னுடைய ஜாப், உன்னுடைய மேரேஜ், உன்னுடைய என்ன 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 காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் கிளியர் டைரக்ஷன், ஒரு நேர்த்தியான சரியான பாதையில். நம்முடைய வேதம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். வேதமே வெளிச்சம் நமக்கு, சரிங்களா? கர்த்தர் பேரில் பற்றுதல். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? நீதிமொழிகள் 29:25 கர்த்தர் பேரில் உறுதியான பற்று நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைக்கிறது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த உயர்ந்த அடைக்கலம் சேஃப் அண்ட் செக்யூர் பிளேஸ், ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு உன்னதமான ஸ்தானம். எந்த மனுஷனும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதான் நம்ம பாடினோம் அல்லவா, Blessed be the name of the Lord. The name of the Lord is a strong tower. The righteous ran into it and they are safe. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அந்த உயர்ந்த அடைக்கலம் சேஃப் அண்ட் செக்யூர், பாதுகாப்பு. எங்க அந்த உலகத்தில் பாதுகாப்பு என்பது கர்த்தர் ஒருவர் தான் நமக்கு தரணும். காவலாளிகள் காத்திருக்கிறது விருதா. அதிகாலமே நேரப்பட எழும்பி நீங்கள் வேலை செய்வதும் விருதா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.
கர்த்தருடைய சமூகத்தை அவருடைய டாலஸ் ஒரு பெரிய நகரம், டெக்சஸ் மாநிலத்தில், அமெரிக்க தேசத்தில். சமீபத்தில் ரேமனுடைய காலேஜில் சயாக்ஸில் டீனாக இருந்த டாக்டர் ஜான் டேனியல் இந்த டாலஸ் பட்டணத்தில் அவர் சபை போதகராக கடந்த மாதத்தில் பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நகரத்திற்கு நான் போயிருக்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த டாலஸ் அந்த பட்டணத்திலே அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கென்னடி அவர் ஆட்சி காலத்தில் அந்த நகர் வழியே அவர் 69ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 69ஓ 71ஓ அந்த ஆண்டுகளில் காரில் அவர் போய்கொண்டிருக்கிற போது 17வது மாடியில் இருந்து துப்பாக்கியால் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அமெரிக்க தேசம் ரொம்ப, அதாவது பிரசிடென்ட் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப பலமானதாக இருக்கும். ஆனால் பாருங்கள், அப்பேற்பட்ட பாதுகாப்பையும் மீறி 17வது மாடியிலிருந்து ஒரு ஜனாதிபதியை சுட்டு கொலை செய்யணும். ஆனால் தேவனை நம்பி அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவருக்கும் அருகில் இருந்து சுட்டா கூட காது வழியாக போகுமே தவிர ஜீவனை தேவன் பாதுகாப்பார். தேவ பாதுகாப்பு இந்த வேத வசனத்தை. அதனால் நான் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளனாகவோ அப்படி எடுத்து விடாதீர்கள். ஜான் எஃப் கென்னடி அவரை நான் பார்த்ததும் கிடையாது, எனக்கு அது தெரியாது. நான் என்ன சொல்ல வருகின்றார், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுமா. யாரெல்லாம் இந்த வேத வசனத்திற்கு கர்த்தருக்கு முன்னுரிமை முதலுரிமை கொடுக்கிறார்களோ, கொரோனாவை தாண்டி வந்த எத்தனையோ பேர் சபையில் இருக்கிறோம் அல்லவா, மரண அவஸ்தையிலும் கர்த்தரே நமக்கு. இத்தனை காலம் எடிசன் ஐயாவுக்கு ஆண்டவர் சுகத்தை பலனை அருளி இருப்பது ஆண்டுடைய கிருபை அல்லவா. அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த அவருக்கு நமக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். மூன்றாவது, ஏசாயா 26:23 வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள். டிவைன் பீஸ், ஒரு தெய்வீக சமாதானம் இருதயத்தை சிந்தைகளை ஆட்கொள்ளும். பிரியமானவர்களே, எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். மலை போல மறுவதெல்லாம் பனி போல மறையும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை காத்து கொள்வார். யெகோவா தேவன் உன்னை பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் உன்னை பார்த்து கொள்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை யெகோவா தேவன் உன்னை பார்த்து கொள்வான். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்திடுவார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் நடத்திடுவார். இனியும்
நடத்திடுவா. சுகம் தரும் யெகோவா ராஃபா உண்டு, பூரண சுகம் தருவா, பூரண சுகம் தருவார். ஒரு டிவைன் பீஸ், ஒரு தெய்வீக சமாதானம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு உண்டு? எல்லாருக்கும் அல்ல. உறுதியாய் பற்றி கொண்ட, சும்மா ஏனோ தானோ ஒன்று பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அல்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டோம். சரிங்களா? அந்த குரங்குப்பிடி மாதிரி அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் இந்த போன மாதம் முழுவதும் ஜெப மாதமாக அனுசரித்தோம். மாலைதோறும் வீடுகளிலே குடும்பங்களிலே வந்து ஜெபம் பண்ணோம். நீரூற்று ஜெபம், உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், ஆண்களுக்கு ஜெபம். எத்தனை ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுத்தீங்க? சாக்கு போக்கள் இப்படியெல்லாம், இதெல்லாம் உங்களுடைய உறுதி இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறதா இல்லையா? கடைசியாக சங்கீதம் 28:27 வாசிங்க. சங்கீதம் 28:27 7வது வசனம். கர்த்தரின் பலனும் கேடகமும், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு சகாயம், அனுகூலம், கிரேஸ் அண்ட் மெர்சி, இரக்கமும் கிருபையும், நீடிய சாந்தம், இவைகளெல்லாம் யாருக்கு உண்டு? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். சும்மா வழிபோக்கர்களுக்கு, போக்கிலும் வரத்திலும் ஏனோதானோ என்று தேடுகிறவர்களுக்கு அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தேவன் பேரில் நாம் பற்றுதலாக இருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார். எழுமி நிற்போம். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். பாபு ராஜேஷ் வாங்க. கொஞ்சம் மியூசிக் இதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உடனடியாக வேத பகுதியில் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் குறையில்லையே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. படிக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள் நாளிலே திடப்படுத்தப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு, குறையில்லையே இயேசுவின் நாமத்திலே. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவனுடைய கிருபை உம்மை நம்புகிறதினாலே எங்களுக்கு கிடைக்கிற கீ பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ட்ரஸ்டிங் இன் த லார்ட். ஆண்டவரே, நீர் தருகிற கிளியர் டைரக்ஷன் எங்களுடைய வாழ்க்கையில், கர்த்தர் நீ தருகிற சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் தருகிற பெர்ஃபெக்ட் பீஸ், பூரண சமாதானம் நன்றி செலுத்துகிறோம். நீர் தருகிற கிரேஸ் அண்ட் மெர்சி, அன்எண்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ், இயேசுவின் நாமத்தினாலே இவைகள் எல்லாம்
உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவைகளை அருள நீர் போதுமான தெய்வமாக இருக்கிற தெய்வ சமூகத்தில் கூடி வந்த திருச்சபை மக்கள், ஆன்லைன் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் இந்த நாளில் நினைக்கிறோம். வெளியூர்கள் வெளிநாடுகள் இருக்கிறவர்கள், சுகவீனமாக இருக்கிறவங்க, ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிற பிரதர் ஆனந்த் ஷியாம் அவர்களுக்காக ஆமென். என்னுடைய சரீரத்திலே ஆணி பாய்ந்த நம்முடைய தழும்புகள் இப்பொழுதே இறங்கி வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்தார். எடிசன் ஐயா, தாமஸ் அங்கிள், இன்னும் அநேகர் தெய்வ பிள்ளைகளை என் வயதிலே சபையில் வயது மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுறோம். வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். வர நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. கிருபை கூட இருக்கட்டும். எடுக்கிற முயற்சிகள், வீடுகள் கட்டி கொண்டிருக்கிற ஆண்டவரே மேலே எக்ஸ்டென்ஷன் ஜெயக்குமார் அவங்களுடைய வீடு, ஆண்டவரே தேவ கரம் தேவ பிள்ளைகளோடு இருந்து கர்த்தாவே பிரயாணம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு கரம் கூட இருக்கட்டும். எல்லா விதமான வசை சொற்கள், வன்கண்கள், வஞ்சகங்கள், வன்முறைகள், வழிப்பறிகள், வலிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரகாராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகளுக்கு விலக்கி, வாக்குவாதங்களுக்கு நீங்களாக்கி, தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி, உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்தருளுமான். ஆண்டவரே, தொழில் வியாபாரம் கூலி வேலை செய்கிறவர்கள், இந்த நாட்களில் வெயிலின் தாக்கங்கள் கடுமையாக இருக்கிறதையா, அநேக இடங்களிலே மழை வெள்ள பாதிப்புகள், நிலச்சரிவுகள், இயற்கை சீற்றங்கள், எவ்வளவு ஒரு வித்தியாசமான கால சூழ்நிலைமைகள். எங்களுடைய தேசத்தை நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எதிர்வரும் நாட்களில் நம்முடைய கிருபையும் தயவும் காருண்யமும் பலத்த அரணும் கோட்டையும் துருகமும் கேடகமாயிருந்து எங்களை வழி நடத்துங்க. நம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு செல்லும்போது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உம்முடைய ஜனம் உம்மில் மகிழ்ந்து களியூர்ந்து இருக்கும்படி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த கல்லறை தோட்ட தேவையான நிதிகளுக்காக நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம். கர்த்தர் அதை குறைவெல்லாம் நிறைவாக்கி இம்மட்டும் எங்களுக்கு நடத்தினீங்க. இனியும் வழி நடத்த நீர் போதுமானவர். இது உமக்கு லேசான காரியம். ஜெயராஜ் சார் அவர்களை ஆசீர்வதிங்க. இன்னும் தீர்க்காயுசையும் தெய்வீக சுகத்தையும் கொடுத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் தேவ பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக்கொள்ளுங்கள்.